வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். நல்ல நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாதம் 24, 2025, தை 11, குரோதி ஆண்டு. சொல்லிடுறேன், பாவம் தமிழ் என்ன பண்ணுச்சு. சமநோக்கு நாள், விசேஷமாக எதுவும் இல்லை இன்னைக்கு, நார்மல் டே தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெற்றி. இன்னைக்கு போட்டு வைத்த அந்த சின்ன சின்ன திட்டங்கள்லாம் ஓகே தான். இன்னைக்கு ரிஷபம், நாளாச்சு சொல்லி பக்தி நிறைந்த நாள். வீட்டில் சொல்லிட்டு வாங்க, சாயங்காலம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு. வெள்ளிக்கிழமை அதை மறந்துட்டேனே, குட்டி தேவதைகளை போய் பாருங்கள். வீட்டு அருகிலே இருப்பாங்க. நீ எங்கே இருக்கிறீங்களோ அதை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டரில் 2 குட்டி தேவதைகள் இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க, ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு நிறைந்த நாள், முகஸ்துதி நிறைந்த நாள். ரொம்ப ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், தைரியமாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. அம்சதெல்லாம் எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணம் வரக்கூடிய ஒரு நாள், தனம் வரக்கூடிய ஒரு நாள். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். ஆனால் சில விஷயங்கள்லாம் இவங்க எதிர்பார்த்தெல்லாம் டக்குன்னு நடக்கும். துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு சோர்வாக வீட்டுக்கு, அது ஒரு சந்தோஷம் தானே. உடம்பு சோர்வு அடைஞ்சால் நல்லா தூக்கம் வரும், என்ஜாய் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரவு வரக்கூடிய ஒரு நாள். வரவுனா இங்கே பணம் மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன். வரவுனா நல்ல விசேஷமும் கிடைக்கும், நல்ல ஒரு செய்தி வரலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த சில வேலைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசி நேயர்களே இன்னைக்கு ஒரு இரக்கம் நிறைந்த நாளும், பரிவா இருப்பீங்க. நீ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள்லாம் அப்படி இருக்கணும். அப்போதான் நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஒருத்தனை பார்க்கும்போதே கோபம் வந்துச்சுன்னா நன்மை செய்ய முடியாது. ஒருத்தனை பார்க்கும்போது இரக்கம் வந்தால் நம்ம செய்வோம். நான் நிறைய வாட்டி அந்த வழியிலெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே ஒரு மாதிரி தோணும், நின்று செஞ்சுட்டு வரும். நைட்டில் பிஸ்கெட் போடுவேன் பைரவருக்கெல்லாம். ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குது, பாதி வேலை வரும், கழுத்து மேடுன்னு ஒரு இடம். பின்னாடியே ஓடியாது. அது நான் நைட்டு போட்டதை வச்சு இவன் போடுவான் அப்படின்ட்டு நான் 2-3 நாள் அப்படியே போயிட்டேன். நான் இது என்னடா புது டியூட்டி எதனா ஸ்டார்ட் ஆகிட போகுதுன்னு. அது என்னை அன்பில் கட்டி போட்டுருச்சு, இறக்கத்தில் கட்டி போட்டுருச்சு. வேறு வழி இல்லை. இப்போ வீட்டாண்ட ஒன்று போட்டு தான் கிளம்புவேன். இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்து ஜோபில் வச்சுன்னு வரேன், டிங் டிங் டிங்னு ஓடியாது. அது திரும்பும்போது நின்று போட்டு வரேன். ஒரு 2-3 நாளாக இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எனக்கு. அப்போ எதனால் அது வருது? இறக்கத்தினால வருது. இறக்கம் உனக்கு நன்மை செய்யும். தயவுசெய்து இறக்கப்படுங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேறு வழி இல்லை. பணம் பண்ணுறீங்களோ இல்லையோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. கும்பராசி நேயர்களே இன்னைக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள். மீனராசி நேயர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள். பெருமை என்றால் எப்படி எடுக்கிறது? அவங்க ஒர்க்கு பண்ணி வச்ச ஒர்க்குக்கு ஒரு 2-3 பேர் பேசுவாங்க, நல்லா பண்ணியிருக்கான் பாருங்க. அதான் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரை பவம். சாயங்காலம் வரைக்கும் பத்திரை வருது, பவம். நேற்று அது போல வணிசை நேற்று போட்டிருந்தா இன்னைக்கு போட தேவையில்ல. காலைல 5 மணி எங்கே போட போகிறீங்க? நேற்றே போட்டிருப்பீங்க. பத்திரை பவம் போடுங்க. சிறப்பான நாள் இன்னைக்கு, ஒரு அற்புதமான நாள். எதை பற்றி இன்னைக்கு பேசணும்? சின்ன இன்ட்டு எடுத்து வச்சேன் நான். பாதுகாப்பான வாழ்க்கை நல்லதா கெட்டதா? என்ன கேட்டால் கெட்டது தான். இன்னைக்கு ஒரு மனிதன் அவனுக்கு தேவையானதை சம்பாதிக்கிறானான்னு பார்த்தா 4 தலைமுறைக்கு சேர்க்குறான். 4 தலைமுறை உண்மையிலே சேர்க்குறான். நண்பர்களே, நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். அந்த தலைமுறை இவன் முடிஞ்சா அவன் பிள்ளைய பார்த்துருக்கான் ஒரு தலைமுறையை. அதுக்கு அடுத்து பேரனை பார்க்குறான் குட்டி வயசில். அடுத்து அவனுக்கு சேர்த்து, அவன் பையனுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்ய நடக்குமான்றது எனக்கு என்னவோ
டவுட்டு தான். இப்போ இவர் இந்த 4 தலைமுறை சேர்க்கவர் பார்த்தா இவர் ஒன்றும் இல்லாமல் வந்த இடத்துல பிறந்தவராக தான் இருப்பார். மேக்சிமம் 90% ஜீரோலேருந்து வந்தவராக தான் இருப்பார். அப்போ உங்ககிட்ட இருந்த அந்த புத்துணர்ச்சி, அந்த அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கு, அந்த பசங்களுக்கும் வேணும்ல, பாவம் இருக்க ஒரு இடம் அந்த மாதிரி இருந்தால் போதும். சும்மா ஒரு 5 தலைமுறைக்கு 10 மில்லியன் கலங்கில் சேர்த்துன்னு இதெல்லாம் புரியலப்பா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, எந்த பறவையாவது எந்த மிருகமாவது ஏதாவது ஸ்டே பண்ணுதா? எலிலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுக்குது, இல்லைன்னு சொல்ல. நான் குட்டி குட்டியாக சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு, பாவம். அதனால் இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வாயிலையா? நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேங்க. மனிதன் தான் வேக வச்சு சாப்பிட்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2 மிருகம் க்ளோஸாக, மனிதன் கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு 2 மிருகம் பச்சையாக சாப்பிட்றதில்ல, வேக வச்சது தான் சாப்பிடுது. யார் யார் சொல்லுங்க? ஒன்று பைரவர், அதாவது நாய். இன்னொன்று காக்கா பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் மனிதனோட ஒன்றி நம்ம வேக வச்சது தான் அதுங்களுக்கு போடுறோம், சாப்பிடுது. பச்சையாக சாப்பிட்டு பார்த்ததில்லை. பைரவர்லாம் கடைசி வரைக்கும் குக் பண்ணது தான் சாப்பிடுது. அதுனா உட்காந்து விறகெல்லாம் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கா? மனுஷன் தானே போடுறான் அதுக்கு. ஏதோ ஒரு நன்றி விசாரிச்சு. அதனால் சிஸ்டமேட்டிக் உள்ள நம்ம இருக்கிறோம், சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். கொஞ்சம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருக்க ஒரு இடம், ஒரு டெபாசிட்டு எல்லாம் இருக்கணும், ஒரு மருத்துவம் நமக்கு தேவையானது இருக்கணும். ஆனால் இந்த 2 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு சேர்க்குறேன், 1000 ஏக்கரா வாங்குறேன், 2000 ஏக்கரா வாங்குறேன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். எனவே இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம்.